அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நாளைய தினம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, கோடியில் ஒரு நாள், அதீத சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்தம். கொஞ்சம் துவரம் பருப்பு மற்றும் ₹1 நாணயம் இருந்தால் போதும் மொத்த கடனையும் எளிதாக தீர்க்க முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடன் தொல்லையிலிருந்து விடுபட எளிமையான தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரம் என்ன, அந்த நேரத்துல இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா குளிச்சிருந்தாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக செய்யலாம். கணவர் கடன் வாங்கியிருக்காருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அந்த குடும்பத்திற்கே கடன் தொல்லை நீங்கும். நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் எந்த நேரத்துல வருதுன்னு பார்த்தோம்னா நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:37 முதல் மாலை 6:22 வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள தாங்க நம்ம செய்யணும். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் மிக மிக விசேஷமானது. இந்த மைத்ரேய முகூர்த்தம்னாலே அது அங்காரகன் செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது. 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை எப்படி நம்ம கணக்கிடுறோம்னு பார்த்தோம்னா மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரம். நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை கடன்களும் தீரணும், அடகு வைத்த நகைகளை உடனே மீட்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த அங்காரகன் செவ்வாய் பகவானின் அருள் பூரணமாக நமக்கு தேவை. செவ்வாய் பகவானுடைய ஆற்றல் பூரணமாக நிரம்பி இருக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய கடன் தீர்க்கும் எந்த ஒரு தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்களாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவிற்கு ஆற்றல் உடையது. சோ அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க நாளைய தினத்தை நீங்க தவற விடாதீங்க. மைத்ரேய முகூர்த்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக 2 பொருட்கள் நமக்கு தேவை. முதல் விஷயம் 3 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம். இரண்டாவதாக ஒரே ஒரு ₹1 நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ₹1 காயின் நமக்கு தேவை. இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல ஃபர்ஸ்ட் அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். முடிந்தவரை வடக்கு திசை நோக்கி, நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காருவது சிறப்பு. இப்ப உங்களுடைய வலது உள்ளங்கையில, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ரைட் ஹேண்ட் வலது உள்ளங்கையில ₹1 நாணயத்தை வச்சுட்டு விரல்களால மூடி கையை மடி மீது வச்சுக்கோங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் பௌமாய நமக அப்படின்ற திருநாமத்தை 20 நிமிடங்கள் 20 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. செவ்வாய் பகவானின் சூட்சமமான திருநாமம் இந்த ஓம் பௌமாய நமக. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. இந்த நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செவ்வாய் பகவானிடம் மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய மொத்த கடன் தொல்லையும் தீரணும், அடகு வைத்த நகையையும் உடனடியாக மீட்கணும்னு பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு 20 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும். வாய்விட்டு நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் உச்சரிக்கலாம். பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ₹1 நாணயத்தை துவரம் பருப்புக்குள்ள நம்ம ஒளிச்சு வைக்கணும். சோ நீங்க ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். மூடி போட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல 3 கைப்பிடி அளவு துவரம் பருப்பை போட்டுட்டு அதற்கு நடுவுல இந்த ₹1 நாணயத்தை கொஞ்சம் நீங்க ஒளிச்சு வைங்க. பிறகு அந்த பாக்ஸ் நீங்க டைட்டா மூடி கிச்சன்லயோ அல்லது நீங்க சுத்தமா இருந்தீங்கன்னா பூஜை அறையில வைக்கலாம் அல்லது ஏதோ ஒரு ஷெல்ஃப்ல நீங்க வச்சிருங்க. 48 நாட்கள் கழித்து
அந்த ₹1 நாணயத்தை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. அந்த துவரம் பருப்பை செடிகள், புதர்கள் போன்ற மணல் சார்ந்த பகுதியில போட்டுருங்க. எறும்புகள் அதை சாப்பிடும். எறும்புகள் வரக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் அந்த துவரம் பருப்பை நீங்க போடலாம். 48 நாட்கள் முடிந்து எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இதை நீங்க எறும்பு வரும் பகுதியில போட்டுருங்க. அந்த ₹1 நாணயத்தை மட்டும் பணம் வைக்கும் இடத்துல வைக்கணும். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். கடந்த தீபாவளி மற்றும் வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸை அறிமுகப்படுத்தி இருந்தோம். நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க. அடுத்த ஸ்லாட் நம்ம அனுப்ப போறோம். இதை எப்படி வாங்கணும்ன்றத இந்த வீடியோட கடைசியில நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஆண்களுடைய லக்ஷ்மி குபேர வேலட்டை பார்க்கலாம். பிறகு பெண்களுக்கான மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே அதிரடியான பணவரவை ஏற்படுத்த ஒரு மணி பர்ஸ் ரெட் கலர்ல இருக்கணும். அதனால தாங்க இந்த மணி பர்ஸை நம்ம தூய லக்ஷ்மி ரெட் கலர்ல பண்ணியிருக்கோம். PU லெதர்ல நம்ம வடிவமைச்சிருக்கோம். பாலி யூரித்தின் லெதர். எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செய்யக்கூடிய லெதர் கிடையாதுங்க. நல்ல பிரைட் ரெட் கலர்ல பண்ணியிருக்கிறதுனால இதை பார்க்கும் போதே ஒரு நல்ல அட்ராக்டிவா இருக்கும். இதை தாண்டி நிறைய பணவசிய அம்சங்களை இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல நம்ம கொடுத்திருக்கோம். முக்கியமான அம்சம், ஒரு பித்தளை பிளேட்ல, பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085207441 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி இந்த பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே நமக்கு பணவசியம் ஏற்படும். நம்ம சேனல்லையே ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி நிறைய பார்த்திருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல பணத்தை நீங்க வைக்கும் போதும் எடுக்கும் போதும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஏஞ்சல் நம்பரை பாருங்க. நீங்க செலவு செய்யும் பணம் கூட பல மடங்காக திரும்பி வரும். அடுத்த முக்கியமான அம்சம், இந்த மணி பர்ஸ்க்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். சிவப்பு நிற பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தை வைப்பது மிக மிக விசேஷம். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவுல வேற எந்த கலரும் நம்ம ஆட் பண்ணலங்க. எல்லாமே தூய லக்ஷ்மி ரெட் கலர்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். சில்லறைகள் வைப்பதற்கு ஒரு சின்ன தனி அறை கொடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பட்டன் பார்த்தீங்கன்னா கூட கோல்டன் கலர் பட்டன் தாங்க கொடுத்திருக்கோம். ஸ்டீல் நம்ம பயன்படுத்தல. இது போல ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப நுட்பமா நுணுக்கமா செஞ்சிருக்கோம். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். நல்ல தாராளமாவே இருக்கும். நீங்க ரொம்ப இறுக்கி வைக்கிற மாதிரி இருக்காதுங்க. நிறைய கார்ட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை நம்முடைய மணி பர்ஸை சுத்தம் செய்யணும். அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பேப்பர்ஸ், பில்ஸ் மற்றும் ரெசிப்ட் எல்லாம் நீங்க எடுத்து போட்டுருங்க. தேவையான பொருட்களை மட்டுமே, அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் மணி பர்ஸ்குள்ள நம்ம வைக்கணும். அதே போல ரூபாய் நோட்டுகளை மணி பர்ஸ்குள்ள நம்ம மடிச்சோ கசக்கியோ வைக்க கூடாதுங்க. நீள் வாக்குல நல்ல நீட்டா வைக்கணும். ₹500 போன்ற பெரிய சைஸ் நோட்டுகளை கூட தாராளமா வைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கோம். சோ நீங்க மடிச்சு வைக்காதீங்க. இந்த மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தும் போது பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல அட்ராக்டிவா ரிச்சான லுக் உங்களுக்கு கொடுக்கும். இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ரகசியம், உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக நீங்க கொடுக்கும் போது அந்த நபருக்கும் பணவரவுல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதை கொடுக்கும் உங்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நான் சொல்லலைங்க. இந்த மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்க கிஃப்டா இதை கொடுக்கும்போது அந்த நபர் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு வேல்யூபிளான பயனுள்ள கிஃப்ட் இது. சரிங்க, இப்போ பெண்கள் நீண்ட நேரமா நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க. பெண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர வேலட்டை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கான மணி பர்ஸ் செஞ்சிருக்க அதே மெட்டீரியல் தாங்க. அதாவது PU லெதர், பாலி யூரித்தின் மெட்டீரியல்ல தாங்க பெண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர வேலட்டையும் நம்ம செஞ்சிருக்கோம். தூய லக்ஷ்மி ரெட் கலர்ல வடிவமைச்சிருக்கோம். ஆண்கள் மணி பர்ஸை காட்டிலும் பெண்களுக்கான இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் அளவில் சற்று பெரியதாக இருக்கும். லேடிஸ் நீங்க உங்களுடைய மொபைல் போனை கூட இதுக்குள்ள தாராளமா வச்சு எடுத்துட்டு போகலாம். டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085207441 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரையும் பித்தளை தட்டுல நம்ம கிரீன் கலர் டையால எழுதி இந்த பர்ஸுக்கு மேல அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். சோ இதுவே உச்சக்கட்ட பணவரவை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா நடுவுல ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்கும். சிப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு அறை இருக்கும். அதுல ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம்.
கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிற இந்த அறையில பெண்கள் நீங்க நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. நல்ல பணவசியம் ஏற்படும். இந்த மணி பர்ஸுக்கு உள்ள நீங்க பார்த்தா கூட வேற எந்த ஒரு கலரையும் நம்ம பயன்படுத்தலங்க. ரெட் கலர்ல தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாத லேடிஸாக நீங்க இருந்தால் கூட இந்த மணி பர்ஸை பயன்படுத்தலாம். இதுல ஒரு கட்டு அளவிற்கு கூட ரூபாய் நோட்டுகளை தாராளமாக வைக்கலாம். அதனுடன் உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனி ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். உங்களுடைய மொபைல் போனையும் தாராளமா நீங்க வச்சுக்கலாம். பெரிய சைஸ் மொபைல் போன் யூஸ் பண்றவங்க கூட இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பொருட்களை எல்லாம் வச்சு இந்த மணி பர்ஸை கையில நீங்க காம்பாக்டா எடுத்துட்டு போகலாம். இதை கையில நீங்க எடுத்துட்டு போகும்போதே ஒரு நல்ல ரிச்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்க்கறவங்க எல்லாம் இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு உங்ககிட்ட கேட்பாங்க. ஹேண்ட்பேக் பயன்படுத்துற பெண்களாக நீங்க இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரூபாய் நோட்டுகளை இந்த லக்ஷ்மி குபேர பர்ஸ்ல போட்டுட்டு இந்த பர்ஸை நீங்க ஹேண்ட்பேக் உள்ள வச்சுக்கோங்க. வீட்ல பணத்தை சேமிக்கக்கூடிய பெண்கள், இல்லத்தரசிகள் நீங்க இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல பணத்தை சேமிச்சுட்டே வாங்க. அது பல மடங்கு பெருகும். சேமிக்கும் திறன் அதிகமாகும். ஆண்கள் மணி பர்ஸுக்கு சொன்ன அதே விஷயம் தாங்க. இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள் உங்கள் செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் பர்ஸ் ரெண்டுமே ஒரே மெட்டீரியல், ஒரே கலர்ல இருக்கிறதுனால நீங்க கப்பிள்ஸ்க்கு கூட இதை கிஃப்டா கொடுக்கலாம். எப்பவுமே ஒரு பணவசிய பொருளை நம்ம தானமாக அல்லது கிஃப்டா கொடுக்கும் போது அதை வாங்குபவர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும், கொடுப்பவர்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இதை தாண்டி இந்த தாந்திரிக பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இப்ப நம்ம பார்த்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உண்டான இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.